என்னோட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மூவி ஸ்டோரி ஹீரோவா விடுதலை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கருடன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மை ஹீரோ நான் அப்படி தான் சொல்வேன் எனக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான மூவி அவார்டு மூவி கொட்டுக்காளி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 படமே வேறு வேறு சேனலில் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவி பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃபேமிலி மூவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அதர் சைடு நிறைய ஸ்கிரிப்ட் வந்துச்சு. பட் எனக்கு நான் எதிர்பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ அது என்கிட்ட ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ இந்த டைரக்டர் சார் என்கிட்ட ப்ரொடியூசர் மூலமாக என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. ஓகே பட் நல்லா இருக்கு ஒரு ஸ்டோரி. பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ ப்ரொடியூசர் சொன்னார் ஆல்ரெடி சூரி சார்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஸ்டோரி சொன்னேன். அவர் பிரசாந்த் டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னா எல்லா லைஃப்லையுமே இருக்குது, எல்லா லைஃப்லையுமே இருக்குது. கொஞ்சம் மை ஃபேமிலியில் கொஞ்சம் எமோஷனலான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் ஸ்டோரி சொன்னோன்னே டைரக்டர் சொன்னார், அண்ணே தேங்க்யூ, இது யுவர் ஃபேமிலி ஸ்டோரி மட்டும் இல்லை, நிறைய எல்லார் ஃபேமிலியிலும் இது இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு.